அல்லாஹ்வால் வழங்கப்படும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க, உங்கள் ஆயுள் காலத்தில் அல்லாஹ்வால் சில வாய்ப்புகள் வழங்கப்படும், அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்படி இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த நிஸ்ஃபு ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இந்த இரவுல இறைவன் முதல் வானத்துல இறங்கி, அலாமின் முஸ்தகுஃபிரின், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, ஃபகுஃபிரு லஹு, அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அலாமின் முஸ்தர்சுகின், ரிசுக்கை தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா, ஃபஅர்சுகுஹு, ரிசுக்கை வழங்குகிறேன். அலாமின் முபத்தலி, கஷ்டத்தில் உள்ளவர்கள் இருக்கிறீர்களா, ஃபஉஆஃபிஹி, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறேன் என்பதாக இறைவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆகையால் தான் அன்று மக்ரிபுக்கு பின்னால் ஆயுள் நீளுவதற்காக, ரிஸ்க் விஸ்தீர்ணத்திற்காக, பலா முசீபத்துகள் நீங்குவதற்காகலாம் 3 யாசின் ஓதப்படுது. வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. ஒரு கூட்டத்தார்கள் கேள்வி கணக்கில்லாம சொர்க்கத்திற்கு போவாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் சமயத்துல உக்காசா என்ற நபித்தோழர், யா ரசூலல்லாஹ், நானும் அந்த கூட்டத்துல இருக்க துஆ செய்யுங்க என்பதாக சொல்றாங்க. அப்ப பெருமானார், நீங்களும் அதுல உள்ளவர் தான் என்பதாக பதிலளித்தார்கள். உடனே வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டனால தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைச்சிச்சு. நாமும் இதை போன்று வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ்.